உங்க அம்மா அப்பாவோட ஹெல்த்தை எப்படி பெட்டரா வச்சுக்கலாம்னு பார்க்கலாமா? சின்ன வயசுல நம்ம சாப்பிட்றதுக்கும் வயசானதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசங்க இருக்கு. சின்ன வயசுல கல்ல சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா வயசானா அப்படியே ஆப்போசிட். அவங்களோட ஜீரண மண்டலம் மென்மையா இருக்கிறதுனால ஒரே நேரத்துல அதிகமா சாப்பிடக்கூடாது. பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப சாப்பிட்றது நல்லது. உணவு நல்லா வெந்திருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசானா நமக்கு இந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு பல்லும் இருக்காது. அப்ப அந்த உணவை நல்லா வேக வச்சு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சாதம் எல்லாம் கொடுக்குறோம்னா நல்லா வெந்திருக்கணும். இல்லைன்னா மிக்சியில போட்டு லைட்டா அடிச்சு கூட கொடுக்கலாம். ஒரே நேரத்துல அதிகமான சாப்பாடு சாப்பிடாம பிரித்து பிரித்து பசி எடுக்கிற நேரங்கள்லாம் சாப்பிட்றது நல்லது. வயசானா நம்மளுடைய சென்சஸில் கொஞ்சம் குறைபாடு ஏற்படலாம். அதாவது வாசனை நுகர்தல்ங்கிறதுல, கேட்கும் திறனில், பார்க்கும் திறனில், அப்புறமா நாக்கில் ஃபீல் பண்ணுற அந்த டேஸ்ட்டில் எல்லாத்துலேயும். அப்போ உணவை கொஞ்சம் சுவையாக சமைச்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பிடணுன்னே தோணும். சென்சஸ் கொஞ்சம் கம்மியாக வேலை செய்கிறதுனால தாகம்ங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு அவ்வளவா எடுக்காது. ஆனால் நம்ம தான் கான்ஷியஸாக என்ன பண்ணணும்னா கவனித்து தண்ணீர் எடுத்துக்க சொல்லணும். ஒரே நேரத்தில் அதிகமான அளவு தண்ணீர் குடிக்கவும் தேவையில்லை. பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது நல்லது. ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மலச்சிக்கல் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால உணவில் பழங்கள், கீரை, காய்கறிகள்லாம் சேர்த்து கொடுக்கறது நல்லது. பழங்கள் தனியாக சாப்பிட்டோம், சமைத்த உணவு தனியாக சாப்பிட்டோம். பழங்கள் கொடுக்கலாம். பல்லு இருக்குது, கொஞ்சம் கடிச்சு சாப்பிட முடியும்னா பச்சை காய்கறிகள் கொடுக்கலாம். இல்லைனா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் ஒரு வேளை உணவாக கொடுக்கலாம். எந்த உணவு சாப்பிட்டாலும் அதை நல்லா வாயில் எச்சல் கலந்து சாப்பிடணும். பல் இருந்ததுன்னா நல்லா மென்று சாப்பிடலாம். பல் இல்லைன்னாலும் நம்ம நல்லா வேக வச்சு தானே கொடுக்குறோம். அதனால் வாயில் வச்சு வாய் மூடி நல்லா அதில் எச்சல் கலந்து சாப்பிட்றது நல்லது. டீ காஃபி குடிக்கிறத அவங்க கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஏன்னா தூக்கத்தை அது அதிக அளவில் டிஸ்டர்ப் பண்ணும். வயசாகும்போது சில பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து வரும். அதுக்கான காரணம் தன்னுடைய குழந்தைங்க தங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், அவங்களோட அதிகமான கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், அவங்களோட பார்ட்னர்ஸ் யாராவது ஒருத்தங்களை அவங்க இழந்திருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொந்தக்காரங்களில் யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு நெருக்கமானவங்க தவறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகுறதுனாலையோ அவங்களுடைய உணவு எடுத்துக்கிறதுல ஒரு சிரமம் ஏற்படும். தூக்கத்திலையும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். அப்போ தான் அவங்க ஆரோக்கியமாக சாப்பிடணுங்கிற எண்ணமும் சரியாக தூங்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வரும். அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வயசானவங்க தனியாக இருக்கும்போது அவங்க அடிக்கடி சமைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா உடல் சில நேரத்தில் ஒத்துழைக்காது. அப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், அதாவது பிஸ்கெட் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி மைண்ட் செட்டு ஏற்படும். அவங்க உடலையும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நம்ம வைக்கிறதுக்காக கொஞ்சம் உடற்பயிற்சிகளில் அவங்களை ஈடுபட வைக்கிறது நல்லது. உடம்பை சப்போர்ட் பண்ணாதான் ஆரோக்கியமான உணவையும் தயாரித்து சாப்பிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றுறது மூலயமா அவங்களோட ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியும்.